ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் ரிலேட்டடாக. சரிங்களா? எப்போவுமே முயற்சின்றது முதல் படி. அதன் பிறகு அந்த முயற்சி செஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? முயற்சி செய்கிறோம், பயிற்சியில் கற்றுக்குறோம், கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குமா அப்படின்றத அப்பப்போ நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, நம்ம எந்த ஏரியாவெலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும், நடப்பு நிகழ்வில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் படிக்க வேண்டியது வரும். நம்மளுடைய ஈவெண்ட்டு, தமிழ்நாடு ஈவெண்ட்டு, இந்திய ஈவெண்ட்டு, வெளிநாட்டில் நடக்கிற ஈவெண்ட்டு முக்கியமானது இருந்தாலும் நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டது இருந்தால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குரூப் 4 அந்த கேண்டிடேட்டில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம எந்த வினாத்தில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரி மாதத்தில் 15/2/2026 நடந்த வினாத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அரசியல் கட்சிகள் அதனுடைய உருவாக்கப்பட்ட ஆண்டை பொறுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? அரசியல் கட்சி அந்த உருவாக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்து சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். அப்போ நீங்கள் இந்த கொஷின்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், முக்கியமான அரசியல் கட்சியெலாம் இருக்கும், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், இதெல்லாம் இருக்கும். இந்த கட்சிகள்லாம் எப்பப்பெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? ஓகே, பிஜு ஜனதா தளம். பிஜு ஜனதா தளம் இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுங்க? 1997. பிஜு ஜனதா தளம் பார்த்தீங்கன்னா 1997 ஏற்படுத்தப்பட்டது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் எப்போன்னா 1998. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ். தேசியவாத காங்கிரஸ் எப்போங்க? 1999. லோக் ஜனசக்தி கட்சி அது பார்த்தீங்கன்னா 2000. அப்படியே பாருங்கள், 97, 98, 99, 2000 இப்படி ஏற்படுத்தப்பட்ட கட்சிகளை வரிசைப்படுத்துற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பிஜு ஜனதா தளம் 1997, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1998, தேசியவாத காங்கிரஸ் 1999, லோக் ஜனதா சக்தி பார்த்தீங்கன்னா 2000. இந்த கொஷின்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியும் கொஷின் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, கரண்ட் ஈவெண்ட்ன்றது எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத பற்றி கொடுக்குறதுக்கு தான் இதை நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்கீம்ஸ்க்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். எப்போவுமே ஸ்கீம்ஸ்க்கு நம்ம எப்போவுமே நம்ம ஸ்கீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியது நம்மளுடைய கடமை. சரிங்களா? அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பிரகதி தளம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒன்று ஏற்படுத்தினாங்க, பிரகதி பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இதில் சரியான ஒரு கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதில் சிக்கல் என்னன்னா, பிரகதி தளம்னா என்னன்னு கேட்டு போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கூற்று காரணம் கூற்றுகளாக கொடுத்துட்டு அதில் எது சரியானது எது தவறானது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒன்று நமக்கு தெரியலனா கூட அந்த கொஷினுடைய மதிப்பெண்ணே நம்ம இழந்துருவோம். சரிங்களா? ஓகே, பிரகதி தளம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. பிரகதி தளம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு செயலூக்கம் சார் ஆளுகையும் உரிய காலத்திற்குள் பணியை முடிக்கும் ஒரு தளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, இந்த தளமானது உள்கட்டமைப்பு திட்ட பணிகளை முடிப்பதற்கும் தொன்மையான பொறியியற் கருவிகளை இதனுடன் இணைக்கிறது. இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தளமானது செயற்கை நுண்ணறிவு, பேரளவு தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றை உரிய காலத்திற்குள் முடிக்க அந்த திட்டப்பணிகளுடன் இணைக்கிறது. பிரகதி தளம் 2015 துவங்கப்பட்டது. இதில் சரியான மத்திய அரசு திட்டங்கள்லாம் வருது இல்லையா? திட்டங்களை இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியான கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 3, 4. பிரகதி தளம் பார்த்தீங்கன்னா 2015 துவங்கப்பட்ட ஒரு தளம். சரிங்களா? இது எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உரிய காலத்தில் பணியை முடிக்கும் ஒரு தளம். இது ஒரு செயலூக்கம் சார் ஆளுகையும் உரிய காலத்திற்குள் பணிகளை முடிக்கும் ஒரு தளம். சரிங்களா?
இந்த தளம் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவோட செயல்படுது. தரவு பகுப்பாய்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிய காலத்தில் முடிக்கிறதுக்கு திட்டப்பணிகளுடன் இணைக்கப்பட்டு இருக்குது. சரிங்களா? பிரகதி தளம் இது ஒரு ஏஐன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இந்த செகண்ட் ஒன் பாருங்க. இந்த தளமானது உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை முடிப்பதற்கு தொன்மையான பொறியியற் கருவிகளை இதனுடன் இணைக்கிறது. தொன்மையானலாம் கிடையாது, பழமையானது கிடையாது, நியூ டெக்னாலஜி தான். ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. தொன்மையான பொறியியற் கருவிகள்லாம் இங்கே இணைக்கவில்லை. சரிங்களா? சீக்கிரமாக நம்ம வந்து வேலையை முடிக்கணுன்றதுக்காக தான் பிரகதி தளமே கொண்டு வந்துருக்காங்க. ஓகே. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2015 பிரகதி தளத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி காலத்திற்கு ஏற்ப சீக்கிரமாக திட்டங்களை முடிக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் வந்து பயன்படுது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. சமீபத்தில் செயல்படுத்தப்பட்ட பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கங்களை கண்டறிக. பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இது வந்து ஒரு மத்திய மந்திரியோடைய ஸ்கீம் தான். மத்திய அமைச்சரோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோடைய ஒரு ஸ்கீமு, விஸ்வகர்மா திட்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பெருமளவில் தொழில்துறை உற்பத்தியை ஊக்குவித்தல். பெருமளவில் தொழில்துறை உற்பத்தியை ஊக்குவித்தல் தவறு. கைவினைஞர்களுக்கு தான் இது கொண்டு வந்தாங்க. சரிங்களா? கைவினைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குதல், திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சியை ஊக்குவித்தல், இந்த 2 திட்டம் தான். சரிங்களா? பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கைவினை தொழிலாளர்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. சரிங்களா? நிதி உதவி அவங்களுக்கு வழங்குது, திறன் மேம்பாடு வழங்கப்படுது, பயிற்சியை ஊக்குவிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க? 2, 3 தான். ஆப்ஷன் பி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சும்மா இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு சில டைமில் இதுவாகவே உங்களுக்கு கொஸ்டினே திருப்பி ரிப்பீட் ஆகோட வந்துடலாம். சரிங்களா? ஓகே. டாக்டர் இது பாருங்க, இந்த சிறப்பான ஆட்களை கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேரில் செயல்படுத்துகிற திட்டங்களை இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இதெல்லாம் அடங்கும். சரிங்களா? ஓகே. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் திருமண உதவி திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா தவறான இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது தவறான இணை பார்த்தீங்கன்னா 2, 3 தான் தவறு. 2, 3 தான் தவறு. சரிங்களா? 1, 4 சரி. சரிங்களா? 1, 4 சரி. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் திருமண உதவி திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஜாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் திருமண உதவி திட்டம் வழங்கப்படுகிறது. அதே போல அனாதை பெண் திருமணங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா நினைவு திருமண திட்டம், அன்னை தெரசா நினைவு திருமண திட்டம் வழங்குறாங்க. சரிங்களா? இங்கே என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் எதுக்கு பார்த்தீங்கன்னா விதவை மறுமணத்துக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி ஈவேரா மணியம்மையார் நினைவு உதவி திட்டம் பார்த்தீங்கன்னா விதவை மகள் திருமணத்திற்கு அப்படியே மாற்றி போட்டாங்க. சரிங்களா? இதுதான் இதில் தப்பு. அப்போது இது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் திருமண உதவி திட்டம் வழங்கப்படுது. அனாதை பெண் திருமணம் செஞ்சு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் வழங்கப்படுது. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் எதுக்குன்னா விதவை மகள் திருமணத்துக்கு கொடுக்குறாங்க. அதே போல் விதவை மறுமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா டாக்டர் தருமாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். சரிங்களா? கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அடிக்கடி பார்த்தாக்கா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கேதர் ஆகும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஒரு திட்டத்தை பாருங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா விவசாயிகளுக்கு ஆயுள் காப்பீடு நிதி உதவியும் வழங்குகிறது. ஆயுள் காப்பீடும் நிதி உதவியும் வழங்குறது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன். விவசாயிகளுக்கு ஒரு உத்தரவாதமான வருமானத்தை உறுதி செய்து அவர்களின் விவசாயத்தில் தொடர்ந்து ஈடுபட உதவுவது. இது கரெக்டு. விவசாயத்துறைக்கு தடையற்ற நிதி வசதியை மேம்படுத்துகிறது. ஆமாம், கரெக்டு. சரிங்களா? பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனால தான்
ஆண்டுக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு தராங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கொண்டு வந்த திட்டத்தில். சரிங்களா? பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா. அப்படியே கூட பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா கூட அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து நீங்கள் குரூப் 4 லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இது வராது. ஏன்னா மின்னாளுகை அப்படின்றது ஒன்று இருக்குது, அதில் வரும். இதில் குரூப் 4 லெவல்லாம் வராது. குரூப் 1 லெவல், குரூப் 2 லெவல்லாம் இந்த கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் 2.0 இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்சார உற்பத்தியை இரட்டிப்பாக்க வேண்டும். மின்சார உற்பத்தியை இரட்டிப்பாக்க வேண்டும், அதுதான் அதனுடைய நோக்கம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 2024 நீங்கள் நினச்சிக்கலாம், நான் கரண்ட் ஈவெண்ட் போடும்போது கூட நீங்கள் நினைப்பீங்க டிசம்பர் மாதத்துக்கான ஈவெண்ட்டே போட்டுட்ருக்குறான், இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இன்னும் போயிடுச்சு. இப்போ போன வருஷத்துக்கான ஈவெண்ட் நான் ஏன் படிக்கணும், இந்த வருஷத்தோடைய கடைசியில் தானே வந்து எக்ஸாமே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு ஸ்கீம் வருதுன்னு சொன்னால் அதனுடைய தொடக்கம் வரைக்கும் போயிட்டு அலசிடுவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2024ஆம் ஆண்டிற்கான NIRF ஒட்டுமொத்த தரவரிசையில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் முதல் 100 தரவரிசையில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 18. இதுக்கு ஆன்சர் வந்து 18. பாருங்கள், 2024 எக்ஸாம் நடக்கிறது 2026 நடந்த கொஷின் பேப்பர் இது. ஆனால் 2024க்கான ஒரு ஈவெண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் சிலபஸில் படிக்கும்போது, கரண்ட் ஈவெண்ட் படிக்கும்போது அதனுடைய தொடக்கம் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? எந்த வருஷத்தில் ஒன்றா கேட்பாங்க, ஆனால் அதுக்கு சிலபஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ 2024 NIRF ஒட்டுமொத்த தரவரிசையில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றது 100 தரவரிசையில் பார்த்தீங்கன்னா 18. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கலைஞர் கைவினை திட்டம். கலைஞர் கைவினை திட்டம் அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து விஸ்வகர்மா திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்துச்சோ, அதே போல் கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துக்காக செயல்படுத்து, சரியானது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சரியான கூற்று பார்த்தீங்கன்னா 2வது தான், ஆப்ஷன் பி. நிதி உதவி மற்றும் திறன் மேம்பாட்டை கைவினைஞர்களின் வளர்ச்சிக்கு வழங்குகிறது. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது படித்த இளைஞர்களால் சுய வேலைவாய்ப்பு நடவடிக்கைகளை தொடங்குதல் தவறு. படித்த முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு உதவுதல், இதுவும் தப்பு. SC/ST சமூகங்கள் மத்தியில் தொழில் முனைவோரை வளர்க்கிறது, இதுவும் தப்பு. சரிங்களா? கலைஞர் கைவினை திட்டம் எதுக்குன்னா நிதி உதவி, திறன் மேம்பாட்டை மேம்படுத்துறது கைவினை கலைஞர்களுக்கு. சரியா? விஸ்வகர்மாவும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது சரியான பொருத்தத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான பொருத்தத்தை காண்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த கூற்று காரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது சரியா தப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்று 1, தமிழர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு அல்லது எழுத்தறிவு கலையை கற்றறிந்தார்கள். தமிழர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு அல்லது எழுத்துக்கலையை கற்றறிந்திருந்தார்கள். ஓகேவா? இது ஆமாம், கரெக்டு தான். இது கீழடியில் கூட உறுதிப்படுத்தினாங்க. கீழடி அகழ்வாராய்ச்சியில் இதை உறுதிப்படுத்தினாங்க. காரணம் பாருங்க, கொடுமணல் மற்றும் பொருந்தலில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து அறிவியல் தேதிகள் தமிழ் பிராமியின் காலத்தை கிமு 6ஆம் நூற்றாண்டு என காட்டுகிறது. இது தப்பு. சரிங்களா? கொடுமணல் பொருந்தலில் கண்டுபிடிக்கவும் இல்லை, அங்கே இந்த மாதிரி தகவல்லாம் கிடைக்கவே இல்லை. சரிங்களா? அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஹைதர் அலி கருடன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, தவறு. ஹைதர் அலி வந்து கருடன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, தவறு. பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பாண்டியர்கள் வந்து என்னங்க சிங்கமாக வரும் அவங்களுடைய சின்னம். பாண்டியர்கள் வந்து மீன். சரிங்களா? பாண்டியர்களுக்கு வந்து மீன், எங்கன்னா சிங்கம்னு கொடுத்துருக்காங்க. திப்பு சுல்தானுடைய கொடியோட சின்னம் புலி தான், சோழர்களுடைய சின்னமும் புலி தான். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டு. ஓகேவா?
ஓகே, இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கரண்ட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, அப்படி பார்த்துக்கலாம் எதையும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்டில் நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்தே மாதரம் பார்த்தீங்கன்னா 150வது நூற்றாண்டை கூட கொண்டாடினாங்க, 150வது தினத்தை கூட கொண்டாடினாங்க சமீபத்தில் நாடாளுமன்றத்தில். அதில் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை கேட்டிருக்காங்க பாருங்கள். வந்தே மாதரம் என்றும் பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? எந்த நாவலுங்க? ஆனந்த மாடம். ஆனந்த மடம், ஆனந்த மத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனந்த மடம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் கரண்ட் ஈவெண்ட்டு பலதரப்பட்ட சப்ஜெக்டில் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, தமிழ்நாடு பார்வை திட்டம். தமிழ்நாடு பார்வை 2023 அதனுடைய திட்டத்தினுடைய விளைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 2023 ஆண்டுக்குள் தமிழ்நாடு உயர் சமூக வளர்ச்சி அடைய மற்றும் மனித மேம்பாட்டு குறியீட்டில் வளர்ந்த நாடுகளுடன் இணைய. இது ரெண்டு முக்கியமான குறிக்கோளுக்கு தான் இந்த தமிழ்நாடு பார்வை 2023 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? 2023 தமிழ்நாடு பார்வை திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு உயர் சமூக வளர்ச்சி அடைய மனித மேம்பாட்டு குறியீட்டில் வளர்ந்த நாடுகளுடன் இணைய. இதுதான் முக்கியமான கருத்து, மீதிலாம் தப்பு. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, நிலையான வளர்ச்சி குறிக்கோள் எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு தேசிய மதிப்பெண்ணை விட எத்தனை புள்ளிகள் முன்னிலையில் உள்ளது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட நம்ம தான் வந்து அதிகமான ஸ்கோரிங் வாங்கியிருக்கிறோம். இதில் நிலையான வளர்ச்சி குறிக்கோளில் 2023-24 வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 புள்ளிகள் நம்ம வந்து அதிகமாக இருக்கிறோம் இந்தியாவை விட. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு அரசின் சமூக நலம், இது ஒரு கூற்று காரணம் தான். தமிழ்நாடு அரசின் சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர், பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மற்றும் திருநங்கைகளின் நலன்களை எப்போதும் உறுதி செய்து வருகிறது. கரெக்ட். சரிங்களா? தமிழ்நாடு அரசின் சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை என்னென்ன செய்யுதுங்க? ஏழைகளுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, திருநங்கைகளுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யுது. காரணம் பாருங்க, பெண்கள் தங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏற்பாடுகளிலிருந்து உண்மையில் பயனடைவதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கைகள் குறித்து பெண்கள் மற்றும் சமூகத்தில் உள்ள மற்றவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த துறை பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அப்போ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரிலாம் பத்தியாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப தாமதப்படுத்துகிற கொஷின்ஸ் இதெல்லாம். அதனால டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் பாருங்கள், நிறைய விதமான தகவல் இதில் இருக்குது. நிறைய தகவல் வந்து இதில் இருக்குது சொல்லி பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், இந்தியாவில் சமூக நல அணுகுமுறை உள்ளீடு அடிப்படையிலான அணுகுமுறையிலிருந்து விளைவு அடிப்படையிலான அதிகாரமளிப்புக்கு மாறியுள்ளது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் கீழ், பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இது உள்ளே அடங்கி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா, அது பார்த்தீங்கன்னா இலவச எரிவாயு இணைப்பு வழங்குறத உறுதிப்படுத்துது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமாக தர்றது. சரிங்களா? ஸ்வச் பாரத் மிஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கழிப்பறைகளை கட்டுறதுக்கு தான் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, ஜன்தன் யோஜனானாக்கா பிரதம மந்திரி, அதாவது பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வந்து திறக்கிறது. பொதுமக்கள் வந்து வங்கி கணக்கில் திறந்து அதில் சேமிப்புகளை வந்து மேம்படுத்துறதுக்காக ஜன்தன் யோஜனா கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, இது பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டி தர்றதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்தங்கிய பிரிவினர்களுக்கு திறன் மேம்படுத்தி வாய்ப்புகளை மேம்படுத்தி உள்ளன இந்த திட்டங்கள்லாம். சரிங்களா? சுகாதார பராமரிப்பு,
கல்வி மற்றும் நிர்வாகத்தின் டிஜிட்டல் மயமாக்கல், செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் லாபத்தை மேம்படுத்த உதவுறது தான் இந்த திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த பத்தியிலிருந்து எந்த கருத்தை வந்து முன்னிலைப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, வறுமையின் நிகழ்வு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. கரெக்டு தான். சரிங்களா? பல பரிணாம ஏழைகளின் எண்ணிக்கை விகிதத்தில் கூர்மையான சரிவு குறைஞ்சிருக்குது. ஏழைகளுடைய சதவீதமும் குறைஞ்சிருக்குது. சமீபத்திய வீட்டு நுகர்வு செலவு கணக்கெடுப்பிலிருந்து நுகர்வு செலவு அதிகரித்து வருவதும் தெரிகிறது. ஏன்னா அதிகமாக செலவு இருக்குதுன்னு தான் இலவசங்களை கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து பயனடையணும், அவங்களால வந்து வாங்க முடியாது ஏழைகளால் அப்படின்னு சொல்கிறதால தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வறுமையின் காரணமாக தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நுகர்வு செலவும் வந்து அதிகரிக்குது. நுகர்வு செலவு அதிகரிக்கிறது இதில் தெளிவுபடுத்தப்படுது இந்த பேராகிராஃப்ல இருந்து. சரிங்களா? இந்த சி ஆப்ஷன் பாருங்கள். நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் மாதாந்திர தனிநபர் நுகர்வு செலவு குறைந்துள்ளது. தவறு, அதிகரிச்சிருக்குது. நகர்ப்புறத்துலேயும் கிராமப்புறத்துலேயும் மாதாந்திர தனிநபர் நுகர்வு வந்து அதிகரிச்சிருக்குது. சரிங்களா? டெவலப் ஆக ஆக செலவுகளும் அதிகமாகுது. சரிங்களா? இதுதான் இதில் கொடுத்துருக்குற தவறான இன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் எது கொண்டு வந்தாங்க? இலவச எரிவாயு திட்டம். ஓகேங்களா? ஸ்வச் பாரத் மிஷன் கழிப்பறைகளை கட்டுதல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா வங்கி கணக்குகளை திறத்தல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவாஸ் யோஜனா வீடுகளை கட்டித்தருதல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பொறுத்துகளோடு கேட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஏற்கனவே கேட்டும் இருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு நிறுவனங்களை கொடுத்துருக்குறாங்க. தலைமையகத்தை வந்து பொறுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. தென்னிந்திய பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். தென்னிந்திய பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில். சரிங்களா? சென்னையில் இருக்குது. ஹால்டியா பெட்ரோல் கெமிக்கல் லிமிட் இது எங்கே இருக்குது? மேற்கு வங்கம். சரிங்களா? இந்திய எண்ணெய் நிறுவனம் ரொம்ப முக்கியம். இந்திய எண்ணெய் நிறுவனம் எங்கே இருக்குதுங்க? புதுடெல்லி. சரிங்களா? தேசிய கரிம ரசாயன தொழில் நிறுவனம் எங்கே இருக்குது? மும்பை. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் 2 முறை 3 முறை கேட்டு பார்த்துக்குங்க, அதுவே போதும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதால தான் நம்மளோட நோக்கம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஒரு ஸ்கீம் பாருங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதனுடைய சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டிருக்குது. பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கீழே பாருங்க. இந்த திட்டத்தில் பணிபுரிவர்களில் பெரும்பாலான ஆண்கள் கிடையாது. எல்லாருக்கும் உண்டானது தான் இது. இது மத்திய அரசால் பகுதி அளவு நிதி அளிக்கப்படுகிறது. இதுவும் தப்பு. தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். மத்திய அரசுக்கு வேலை இல்லை. இது நகர்ப்புற ஏழைகளுக்கு சுய வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. இதுவும் தப்பு தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது? இது பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்களுடன் இணைக்கப்படுகிறது. நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். சரிங்களா? தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒன்று பாருங்கள். தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? புதிய கல்விக் கொள்கை. இது ஒரு குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முக்கியமான அடிப்படை கட்டமாக கருதப்படுகின்ற வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 to 8 வயசு. குழந்தையின் ஒட்டுமொத்த. அதுக்கடுத்து பாருங்க,